இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் திகில் நிறைந்த கருவேல மரம். செலின் அப்படின்ற ஒரு பொண்ணு அவளோட ஆனுவல் லீவை முடிச்சுட்டு ஊரில் இருக்கிற அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறா. இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு செலின் போனதே கிடையாதான். அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பாட்டி கிட்ட பேசிட்டே இருந்திருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டனில் அவள் போய் பார்க்குறா. பார்த்தவொன்னே ரொம்பவே ஷாக் ஆகிறா. அங்கே ஒரு பெரிய கருவேல மரம் அமைஞ்சிருக்கு. அது கிட்ட போய் பார்க்கும்பொழுது அந்த மரம் அசைகிற சவுண்டு அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி வியர்டாக இருந்திருக்கு. அதாவது யாரோ முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. இதனால அவ ரொம்பவே பயந்து அந்த இடத்த விட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. அன்னைக்கு நைட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அரவுண்ட் ஒரு 1:30க்கு ஏதோ ஒரு பொண்ணு அலற மாதிரியும் அழுவுற மாதிரியும் அவளுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போய் பார்க்குறா. ஆனால் அந்த கருவேல மரத்துக்கிட்ட தான் அந்த சவுண்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்த அவள் கண்டும் பிடிச்சி அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்குறா. அங்கே யாருமே இல்லையா. கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணி பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே மறுபடியும் வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் அவங்க பாட்டி கிட்ட இவ கேட்குறா. நைட் ஒரு 1:30 மணிக்கு யாரோ அழுவுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுது. அந்த சவுண்டு அந்த கருவேல மரத்துக்கிட்ட தான் வந்தது பாட்டி, உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு கேட்குறா. ஆனால் அந்த பாட்டி அப்படிலாம் எந்த சவுண்டுமே வரல, காத்துல அந்த கிளைகள் அசைகிற சவுண்டு உனக்கு யாரோ அழுவுற மாதிரி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவ சொன்னதை நம்பவே இல்லையா. செலினும் இந்த விஷயத்த நார்மலாக விட்டுறா. அன்னைக்கு ஈவினிங்கே செலின் அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு நான் அந்த கருவேல மரத்தில் ஊஞ்சல் ஆட போகிறேன், எனக்கு ஒரு கயிறு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்க பாட்டியும் ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து ஊஞ்சலை அங்கே கட்டி விடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே செலின் அங்கே நல்லா விளையாட ஆரம்பிக்கிறா. செலின் விளையாடிட்டு இருக்கும் பொழுது தூரத்துலேருந்து அவங்க பாட்டி செலினை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து செலினுக்கு ஏதோ அன்ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கு. அந்த கருவேல மரத்தோட நிழல் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. மேலும் அந்த இடம் ரொம்ப சூடா இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர சில்னஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம செலின் பின்னாடி யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் அவளுக்கு ஃபீல் ஆயிருக்கு. மேலும் அவ பேசுறது அவளுக்கே கேட்கலையாம். செலின் ரொம்பவே பயந்து போய் பயங்கரமாக கத்துறாங்க. அவங்க கத்தன உடனே அவங்க பாட்டி ஓடி வந்து செலினை பார்க்குறாங்க. செலின் சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. செலினுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து செலினோட கண்ணை மூடி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் செலின் அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்களாம். அடுத்த மாதமே அந்த பாட்டி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு செலின் மறுபடியும் பாட்டியோட புது வீட்டுக்கு வராங்க. அப்போதான் பாட்டி கிட்ட அந்த விஷயத்த கேட்குறாங்க. எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை பாட்டி, 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மரத்தில் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன் பழைய வீட்டில். அப்போ என்ன நடந்தது, நீங்கள் எந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னு இப்போ வரைக்குமே என்கிட்ட சொல்லலை, இனிமேலாவது சொல்லுங்க அப்படின்னு செலின் அவங்க பாட்டி கிட்ட கேட்குறா. பாட்டி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்த நாளே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். இந்த வீட்டில் இருந்த பழைய ஹவுஸ் ஓனர் ரொம்பவே குடிப்பார். அவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ஒரு நாள் நைட்டு பயங்கர சண்டையாகி அவங்க ஒய்ஃப் மேலே அவர் ஆசிடை ஊற்றிடுறாரு. ஆசிட் ஊற்றியும் அவங்க ஒய்ஃப் இறந்து போல அப்படின்னு பின்னாடி இருந்த கருவேல மரத்தில் அவங்கள தூக்கில் மாட்டிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அவருக்கு போதை தெளிஞ்சதுமே நம்ம பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் நிறைய ஸ்லீப்பிங் டேப்லெட்டை போட்டு அவரும் இறந்து போயிடுறாராம். அந்த லேடி ரொம்பவே வலியை அனுபவிச்சுட்டே இறந்ததுனால டெய்லியும் நைட்டு அந்த கருவேலம் பக்கத்தில் நின்று அந்த லேடியோட ஆன்மா அழுவுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அடுத்த நாள் காலையிலேயே அந்த மரத்துக்கு பூஜையை பண்ணி அந்த மரத்தையும் வெட்டிட்டு நெக்ஸ்ட் மந்தே வேற ஒரு வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன். அன்னைக்கு நீ ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும் பொழுது உன் பின்னாடி ஒரு கோரமான உருவத்தை நான் பார்த்தேன். நான் கிட்ட வந்து நிற்கும் பொழுது அந்த உருவம் உன்கிட்ட நகர்ந்து வந்து உன்னை அட்டாக் பண்ண பார்த்தது. அதனால தான் உன் கண்ணை மூடி நான் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன். இதை அப்போ சொன்னால் நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்ப, ரொம்ப பயந்துருவ அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் நான் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். இந்த இன்சிடென்ட் நடந்து 8 வருஷம் ஆனாலும் இன்னும் அந்த கோரமான உருவம் என்னோட கண் முன்னாடி வந்து தான் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பாட்டி குறிப்பிடுறாங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.